ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஆண்ட்ராய்டின் அடுத்த தலைமுறைக்காக ஆண்ட்ராய்டு லவர் பக்கத்திலிருந்து நான் உங்கள் சக்தி ஈரோடு மாவட்டத்திலிருந்து. நண்பர்களே, இன்றைக்கி வந்து ஒரு புதுவிதமான ஒரு அப்ளிகேஷன் உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செல்லினம். சரிங்களா? அந்த செலினம்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ கீபோர்டில் டைப் பண்ணுறப்போ இங்கிலீஷ்க்கு ஒரு கீபோர்டு, தமிழுக்கு ஒரு கீபோர்டுன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருப்போம். சரிங்களா? ஆனால் வந்து இந்த கீபோர்டில் வந்து என்ன ஒரு ஃபியூச்சர் அப்படின்னா, இப்போ தனித்தனியாக லெட்ரு ஸ்ப்ளிட்டாக இருக்கிறத எடுத்து தமிழில் டைப் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இங்கிலீஷில் அடித்தா தங்கிலீஷ், அதாவது சக்தினா SAKTHI அப்படின்னு அடித்தா மேலே சக்தி அப்படின்னு தமிழில் வர மாதிரியும் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி ஒரு அழகான ஒரு அப்ளிகேஷன் தான் நண்பர்களே இன்றைக்கி நான் உங்களுக்காக நான் சொல்ல வந்திருக்கேன். இந்த வீடியோவுக்கு கீழே இந்த ஆப்ஸோட லிங்க்கை நான் கொடுத்துருப்போம். அதை டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு இனேபிள் டு கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை வந்து நீங்கள் இனேபிள் பண்ணுங்கள், செட்டப் மெத்தட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு செகண்ட் ஒன்று வந்துட்டு இனேபிள் கீபோர்டு அப்படின்னு இருக்கும் செல்லினம். அதை வந்து நீங்கள் வந்து பண்ணிவிடுங்க. ஓகே, இனேபிள் பண்ணிவிட்டு மூணாவது வந்துட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த லாங்குவேஜ் அண்ட் இன்புட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்துட்டு ஓகேங்களா, கரண்ட் கீபோர்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செல்லினம் டைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? செல்லினம் டைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வந்துடும். பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கெட் ஸ்டார்டட் கொடுங்க, எனேபிள் அண்ட் செட்டிங்ஸ் கொடுங்க. ஓகே, எனேபிள் அண்ட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணதுக்கப்புறம் ஸ்விட்ச் இன்புட் மெத்தட் கேட்கும். ஸ்விட்ச் இன்புட் மெத்தடில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், இதனோட வேலை முடிஞ்சுது. சரிங்களா? இப்போ வந்து இதை வந்து எப்படி வந்து நம்ம ஒர்க் ஆகுது இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ போய்ட்டு நான் நம்ம குரூப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். குரூப்பில் வந்து ஓப்பன் பண்ணோடனே இது வந்து இந்த இடத்துல வந்துட்டு சும்மா ஃபஸ்ட்டு வந்து ஹாய் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஹாய்ன்னு டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த கீழே பாருங்கள், எக்ஸுக்கு கீழே 3 ஒரு பட்டன் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த 3ங்கிற பட்டன் டச் பண்ணால் தமிழில் மாறும். இது வந்து எப்படின்னா அப்படின்னா, ஹாய் அப்படிங்கிறத நான் அப்படி 2A போட்டு அடிக்கணும். சரிங்களா? ஹாய் தமிழ் எழுதுகிறப்ப ஹாய்க்கு 2A போட்டு ஒய் போட்டிங்கன்னா அங்கே வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ சக்தினா பாருங்கள், SAKTHI அப்படின்னு போட்டிங்கன்னா சக்தின்னு சொல்லிட்டு வந்துடும். இது வந்து எப்படின்னா, இப்போ வந்தார்கள் அப்படின்னு அடித்தோம்னா VANDHAARKAL வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க. பாருங்கள், VANDHARKA ஒரு ஸ்லாஷ் பார் அழுத்தி வந்தார்கள். ஓகேங்களா? இப்போ இந்த லா வேர்டெலாம் எப்படி மாற்றுறது அப்படின்னா, இந்த எல் அழுத்தி பிடிச்சிங்கன்னா பாருங்கள் 3 லா வந்துடும். பார்த்தீங்களா? 3 லா வந்துடுது. அதே மாதிரி நாவில் வந்து 3 நா, அந்த நாவை அழுத்தி பிடிச்சிங்கன்னா 3 நா வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி ஷாவில் வந்து 3 சா, ஸ்ரீ சா இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் அதை அழுத்தி பிடிச்சி நீங்கள் வந்து மாற்றிக்க வேண்டியது. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இது இப்போ கா போட்டு இந்த இக்கு தா போட்டு அழுத்தினா சக்தின்னு வந்துடும். அந்த மாதிரி. சரிங்களா? இது வந்து ஒரு அழகான ஒரு அப்ளிகேஷன் நண்பர்களே. இன்றைக்கி வந்து லேட்டாகி போயிடுச்சு, வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. சரிங்களா? ஆனால் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டரை விட சூப்பரான ஒரு அப்ளிகேஷன், கூகுள் இண்டிக்கு கீபோர்டை விட சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். நீங்கள் எழுத்தாணி இந்த மாதிரி தனியான தமிழ் கீபோர்டு, தமிழ் டிரான்ஸ்லேட்டர் இதெல்லாம் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு ஆப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். பாருங்கள், இன்னொரு டைம் உதாரணத்துக்காக காட்டுறேன். இந்த அழுத்தினீங்கன்னா இங்கிலீஷாக மாறிக்கும், இதை அழுத்தினீங்கன்னா தமிழ் அடிக்கிறது இங்கிலீஷாக வரும், முன்னோர் டச் பண்ணிட்டீங்கன்னா தமிழ் அப்படியே வந்துடும். ஓகேங்களா? இது வந்து இது வந்து ஒரு அழகான ஒரு அப்ளிகேஷன் நண்பர்களே. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கிறீங்கன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட யூடியூப் வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களோட வேறு அதர் வாட்ஸ்அப் பேஜ்லேயும் இந்த வீடியோவை கொண்டு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு வந்து என்றைக்குமே எங்களுக்கு வந்து கட்டாயம் தேவை நண்பர்களே. இதில் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. மேலே வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கோம், அதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் டு வாட்சிங். உங்களை அடுத்ததாக நல்லதொரு வீடியோவோடு உங்களை சந்திக்க வருகிறேன். பாய்.